தக்கலை பகுதியிலே மாபெரும் உரிமை போராட்டத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை கடந்த காலங்களிலே பல வழிகளிலே வைக்கப்பட்டது. ஆனால் இதுவரையிலும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எனவே நாங்கள் இணைந்து போராடுகின்றோம். வெற்றி கிடைக்கும் வரையிலும் போராடுவோம் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அன்புடையீர், சிறுபான்மை மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் கடந்த ஆட்சியில் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் தற்போதைய ஆட்சியில் எமது உரிமைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் நமது உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது. பட்டா நிலத்திலே ஆலயம் கட்டுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று அரசு சொல்லுகிறது, அதிகாரிகளும் சொல்லுகிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்தால் அவர் சொல்லுவார், கீழே உள்ள அதிகாரிகளை சந்தியுங்கள் என்று சொல்வார்கள். அங்கே போனால் காவல்துறையை பாருங்கள் என்று சொல்வார்கள். அங்கும் இங்குமாக எங்களை பந்தடிக்கிறார்களே தவிர எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக நாங்கள் கேட்பது, உடனடியாக நம்முடைய அதிகாரிகள் எந்தெந்த ஆலயங்கள் கட்டுவதற்கு தடையாக இருக்கின்றதோ அவைகளுக்கு அனுமதி உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். மத சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதோடு நம்முடைய மாவட்டத்திலே அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்று ஆசாரி பள்ளத்தில் இருக்கிறது. அங்கே 3 வழிபாட்டு ஸ்தலங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் பழைய சித்தாலயம் ஒன்று அங்கே இருக்கிறது. பிரிட்டிஷ் காலத்திலே துவக்கப்பட்டது. 1939ஆம் ஆண்டிலே மிஷனரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. அந்த சித்தாலயம் தற்போது மூடப்பட்டு வேஸ்ட் கிடங்காக இருக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. அதை திறந்துவிட வேண்டும், மக்கள் சுதந்திரமாக வழிபட வேண்டும் என்று சொல்லி பல கோரிக்கைகளை நாங்கள் வைத்துள்ளோம். பல தடவை ஆட்சியாளரை சந்தித்து பேசியுள்ளோம். இதுவரையிலும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. சிலருடைய தூண்டுதலின் மூலமாக ஆட்சியாளர்களும் அமைதியாக இருக்கின்றார்கள். உடனடியாக அந்த ஆலயம் திறக்கப்பட வேண்டும், அது மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மூன்றாவதாக, தமிழ்நாடு அளவாக சிறுபான்மையினர் பாடசாலைக்கு இருக்கிற உரிமைகள் பறிக்கப்படுகிறது. ஒரு ஆசிரியர் ஓய்வு பெறுகிறார் என்றால் அந்த இடத்துல இன்னொரு ஆசிரியரை நியமிக்க முடியவில்லை. ஆசிரியர் நியமனங்களை செய்யும் போது கூட ஆங்கில பாடசாலையிலே 20 பிள்ளைகள், தமிழ் பாடசாலையிலே 20 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு அரசு பாடசாலையிலே அமல்படுத்துகிறது. அதே வேளையில் சிறுபான்மை பாடசாலையிலே அந்த உரிமை தடுக்கப்படுகிறது. அரசு பாடசாலையிலே என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அதே உரிமைகளை சிறுபான்மையினர் பாடசாலைக்கும் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இந்த முத்தான கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட அனைத்து சிறுபான்மையினர் சார்பிலே கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையிலே இன்று சிறுபான்மை கூட்ட அமைப்பினர் இணைந்து நடத்துகின்ற ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் முதலாக சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் குமரி மாவட்டத்தில் சந்திக்கின்ற முதல் பிரச்சனை, பட்டா நிலங்களிலே ஆலயம் கட்ட அனுமதி மறுக்கப்படுகிறது. ஜெபக்கூடங்களிலும் வீடுகளிலும் ஜெபிக்க கூட தடைகள் விதிக்கப்படுகின்றன. எங்கள் மக்களுடைய அடிப்படை உரிமையாகிய இந்த உரிமையை தமிழக அரசு தர வேண்டும் என்று முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இரண்டாவது, ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரியிலே கடந்த 100 ஆண்டுகளாக இருந்த ஒரு சித்தாலயத்தை கடந்த 10 ஆண்டுகளாக மூடி வைத்திருக்கின்றார்கள். அது உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்று அரசை கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மூன்றாவது, அரசு உதவி பெறுகின்ற சிறுபான்மை கல்வி நிலையங்களிலே இருக்கின்ற எங்களுடைய கஷ்டங்கள், குறிப்பாக புதிய ஆசிரியர் நியமனம் செய்வதற்கு எங்களுக்கு தரப்படுகின்ற நெருக்கடிகள், பழைய ஓய்வூதிய ஆசிரியர்களுக்கு கிடைக்காமல் இருப்பது, அரசு பள்ளிகளிலே உள்ள சலுகைகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இவற்றையெல்லாம் தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.